இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அல்ஜிப்ரா சாப்டர் நம்பர் 3 பேஜ் நம்பர் 59 இருக்கிற ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆட் த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். லைக் டேர்ம்னா கொடுத்துருக்க டேர்ம்ஸில் வந்து ஒரே வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இங்கே 3p + 14p கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கிங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க. 3p + 14p கீழே கூட எழுதிக்கலாம். இது வந்து வெர்டிக்கல் மெத்தட் அப்படி போட்டுக்கலாம். இப்படியே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஹரிசாண்டல் மெத்தட். இப்போ ப்ளஸ்ஸு ஸோ பிபி வந்து பி அப்படியே போட்டுக்கணும். பி இருந்தால் மட்டும் ரெண்டும் ஒரே வேரியபிள் இருந்தால் பவர்ஸ் ஒன்றா இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். 14 + 3 வந்து 17. therefore ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் 17p. செகண்ட் சம் பாருங்க. இப்போ இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இல்லை. கோஎஃபிஷியன்ட்னா வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1m. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1m 12m 21m. அப்போ அப்படியே ஒரு m போட்டுங்க. போட்டு இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3 3 + 1 4. அப்போ 34m. அப்போ ஆன்சர் வந்து 34m. இப்போ தேர்ட் சம் அப்படியே ஆட் பண்ணலாமா. 11abc 5abc. இங்கேயும் ஏபிசி இங்கேயும் ஏபிசி இருக்கிறதுனால இது வந்து லைக் டேர்ம்ஸ். அப்படியே ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கிங்க. எழுதிட்டு ஆட் பண்ணுங்கள். 11 + 5 16. அவ்வளோதான். இது நடுவில் ப்ளஸ் போட்டுங்க. இப்போ இது வந்து ஹரிசாண்டல் அடிஷன், இது வந்து வெர்டிக்கல் அடிஷன், வெர்டிக்கல் மெத்தட் ஆஃப் அடிஷன். இப்போ இங்கே பாருங்கள் 12y - y. அப்போ என்ன பண்ணணும், 12y அந்த மைனஸ் இருக்குன்னா அப்படி -y போட்டுங்க. அப்போ y போட்டுக்கணும். போட்டுட்டு 12 இங்கே 1 இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் 1 எடுத்துக்கணும். 12 - 1 is 11. அப்போ 11y. இப்போ இங்கே பாருங்கள் 4x + 2y - 7. அப்போ என்ன வரும், இது ரெண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 6x - 7x. ஸோ இப்போ எக்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்மளோட சைன் ஃபஸ்ட் போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7 - 6 is 1. therefore -1x. Thank you.